இன்னைக்கு நம்ம அறிமுகம் வந்து பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. மிகச்சிறந்த ஒரு ஜோதிட வல்லுநர், ஜோதிஷ மித்திரன், ஜோதிஷ வியாசஸ்பதி திரு ராமகிருஷ்ணன் ஜி அவர்களை இந்த தைத்திருநாளில் நம்முடைய எல்லா ஆன்மீக சம்பந்தப்பட்ட, குறிப்பாக ஜோதிட சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிகச்சிறந்த முறையில் விளக்கம் அளிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறாரு. நம்மளும் ஆவலாக இருக்கிறோம். ஸோ அந்த கேள்வி கலைஞரை இப்போ ராமகிருஷ்ணன் ஜி அவர்களுக்கு நம்ம துடுக்க காத்திருக்கிறோம். வணக்கம் ஜி, உங்களுக்கு இனிய புத்தாண்டு தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க. உங்களுக்கும் இந்த சௌபாகிய ஜோதி நிலையத்தின் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யான்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துல இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா? ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது ஜோதிஷம்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் ஜோதிடம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றது நம்மளுக்கு புரியும். இப்போ ஜோதிஷம் அப்படின்னாக்கா அதாவது ஜோதிஷம் ஒளியியல் தத்துவம் அப்படின்றது ஜோதிஷத்தோட மீனிங். அதாவது இந்த வாழ்க்கை, இந்த பூமியில உயிர் ஜனிக்குது அப்படின்னா இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள இந்த போராட்டம் தான் வாழ்க்கையா அமையுது. அப்போ இந்த ஒளியியல் தத்துவம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கா, ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒளி கிரகங்கள் 2, சூரியன் சந்திரன். இதுல சுய ஒளி பெற்ற கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வராரு. அவர் தான் தன்னோட ஒளியை சந்திர பகவானுக்கு கொடுக்குறாரு. சந்திர பகவான் தாயாக இருந்து எல்லாருக்கும் அந்த ஒளியை பகிர்ந்து, நட்சத்திரங்களில் வருகின்ற ஒளியும் பகிர்ந்து இந்த பூமியில் ஜனிக்கும் உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை அந்தந்த கர்மவினைக்கு ஏற்றப்பாறு என்ன கெப்பாசிட்டியோட வந்திருக்காங்களோ அந்த கர்மாவை அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது தசாபதி அடிப்படையில் எடுத்துட்டு சேர்க்கிறது இந்த வேலைப்படுது. ஸோ இது உயிரினங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா கிடையாது, உயிரற்ற பொருட்களுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களின் தாக்கம் அப்படின்னு எடுத்துக்க சொல்றது கல் மண் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனாலதான் நிலநடுக்கம் வரப்போறது நம்ம உலகில் ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல சுனாமி வரப்போகுது, உலகில் முன்கூட்டி அறிந்தது. அது உயிருள்ள பொருள்களுக்கு தான் கிடையாது. அப்ப ஜோதிஷம் பொது. அது அதாவது சூரிய பகவான் எப்படி அப்படின்னா பொது, அது மாதிரி இருக்கும். ஜோதிஷம் என்பது பொது. ஸோ எல்லாருக்குமான விஷயங்கள் அது துல்லியமாக வேலை செய்கிறது என்பது எங்களை மாதிரி ஆளுங்களோட நம்பிக்கை. அது மேற்கொண்டு உங்களோட கேள்விகள் அது வெளியே. நன்றியா ஜி, நல்ல விளக்கம் அளிச்சிங்க. அடுத்த கேள்வி ஆருடம், கிளி ஜோசியம், ஜோதிடத்தில் பல வகைப்பட்ட ஜோதிட முறைகள் இருக்குது. அந்த முறையில உங்க முறை மாறுபட்டு என்ன வகையில மாறுபட்டு இருக்குது? இங்க ஜோதிடத்துல புதிது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சி போக 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 பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கணும். ஜோசியத்திலையும் அதே மாதிரி தான். மற்ற கலைகள் மற்ற ஃபீல்டு எப்படியோ அதே மாதிரி ஜோதிடத்திலையும் அப்டேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க ஜோதிடத்தில் ஆர்வம் பல வகையான இது. இப்ப கிளி ஜோஷம் இருக்கு, அது உண்மையா? இப்ப நான் வேதிக் அஸ்ட்ராலஜி பாக்குறேன். அதே மாதிரி இதுல பிரசன்னம், இதெல்லாம் விஷயங்களும் மிக்ஸ் பண்ணி பாக்குறேன். சில சூத்திரங்கள் பாத்தீங்கன்னா நாடி முறையில சேர்த்துக்கிறேன் நான். ஸோ பலன் துல்லியமா வரணுன்றதுதான் இலக்கிய தவிர அதுல என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன காய் போட்டா இன்னும் கொஞ்சம் ருசியா இருக்கும், உப்பு எவ்வளவு சேர்க்கணும், ஸோ அதுல காரம் எவ்வளவு சேர்க்கலாம். அல்டிமேட் கோல் என்னடானாக்கா அவங்களுக்கு போய் சேர்றவங்களுக்கு ஒரு அருமையான உணவு போய் சேரணுன்றதான் இலக்கிய தவிர ஸோ இதுதான் முறை அதுதான் முறை அப்படின்னு எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானையை உருவகப்படுத்தலாம். இப்போ நம்ம யானையோட வாலில் ஒரே ஒரு முடியை தொட்டுட்டு ஸோ அது மட்டும்தான் ஜோசியம் அப்படின்றது சொல்ல முடியாது. எதுவும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளி ஜோசியம்னு சொல்றாங்க. இந்த கிளி ஜோசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க அந்த கிளி சீட் எடுத்து போடுவோம், இந்த வருஷத்துல வீடு கட்ட மாட்டீங்க, அடுத்த வருஷம் வீடு கட்டுவீங்க அப்படின்னு வருது. அது பழிக்குது. ஏன் லைஃப்லயே அது நடந்துருக்கு. அது உதாரணங்கள் வச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி இப்ப நான் பாக்குற ஜோசியத்திலயும் பாத்தீங்கன்னா தசாபதி அடிப்படையிலயும் இந்த பீரியட்ல கட்ட மாட்டேன், இந்த பீரியட்ல தான் கட்ட போறேன் அப்படின்னு சொன்னதும் ரெக்கார்டோட இருக்கு. இது ரெண்டுமே ரெக்கார்ட்ல இருக்கு. அப்போ ஒரு யானையை குருடன் தொடுற மாதிரி தான் இதெல்லாம். ஸோ இதை தொட்டுட்டு இது மட்டும் தான் ஜோசியம் அப்படின்னு சொல்றது. ஜோதிடம் முழு யானை மாதிரி. அது எங்க தொட்டாலும் யானை. அந்த முழு யானையோட தரிசனம் அந்த பிரபஞ்சம் வெளிக்காட்டினால் மட்டுமே வெகு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஜோதிய முழு ரூபத்தை பார்ப்பாங்களே தவிர பட் எல்லாமே அதுல நோக்கி பயணம் பண்ணலாம். இதுல கருத்து வேறுபாடு இருக்கும். உன்னோட விதிகள் தான் ரொம்ப சிறந்தது, என்னோட விதிகள் தான் சிறந்தது அப்படின்னு எல்லாம் கிடையாது. அல்டிமேட்டா ஜோதிடம் தான் சிறந்தது. அது சொல்றவங்க துணித்தன்மை இருந்துச்சுன்னா அது எல்லாமே சிறந்தது. நல்ல விளக்காச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடனாலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அது சார்ந்து இருக்கிற மாதிரி
எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வருது. உதாரணத்துக்கு ஜோதினாலே அது இந்துக்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த ஜோதிடத்துக்கு ஏதாவது மதங்கள் இல்லை? கண்டிப்பாக ஜோதிடத்திற்கு எந்த ஒரு மதங்களும் கிடையாது. அதாவது இது பொதுங்க. ஆல்ரெடி சொன்ன பாருங்க, சூரிய பகவானை ஒப்பிட்டு காமிச்சேன். இப்போ சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலிஃபோர்னியாவில் இருக்கிறவனுக்கும், கம்போடியாவில் இருக்கிறவனும், லாஸ் வேகஸில் இருக்கிறவனுக்கும், இந்தியாவில் இருக்கிறவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம்ல சூரியன் உதிச்சிடும். 6 மணிக்கு சூரிய உதயம்னா சூரியன் உதிச்சிடும். இந்த டைமில் வந்து அஸ்தமனம் ஆக போதுன்னா அந்த டைமில் அஸ்தமனம் ஆகிடும். ஸோ அதுக்கு உலக விதிகள் எல்லாம் அதுக்கு பொருள் நம்மளோட கருத்துக்கள் 1000 இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அது இந்து மதமாக இருந்தாலும், கிறிஸ்டியானிட்டி இருந்தாலும், இல்லை வேற எந்த மதமாக இருந்தாலும் ஜோதிட விதிகள் அவங்க அதை நம்புறாங்களோ இல்லையோ. சில பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து காலையில் 5 மணிக்கு சூரிய உதயம். அவன் சூரியன் உதிக்குதா இல்லையா, அதை அவன் பார்க்கறானா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. 6:05னா 6 மணி, 6:05க்கு சூரியன் உதிக்கும். 6 மணி சூரியன் உதிக்கும்னா சூரியன் உதிக்கும். ஸோ அது நிலையானது. அது பிரபஞ்சத்தினுடைய இயக்கம். அதை யாரும் மாற்ற முடியாது. நீ ஏத்துக்காட்டும் உன்னோட விருப்பத்தை பொறுத்து. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப நீங்க கேட்ட மாதிரி இது ஒரு மதங்கள் எல்லாம் கிடையாது. இது பொது. நீ நம்புறது நம்பாது, இந்த மதத்துல இருக்குது அந்த மதத்துல இருக்கு, இது எல்லாருக்கும் சரிசமம். கட்டம் தன் கடமையை செய்தே தீரும். அது நீ நம்பாம போக அது வேலையை அதை பண்ணிடும். நல்ல வேலை செஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில இந்த ஜோதிடம் எப்பெல்லாம் தேவைப்படுது? ஒரு அருமையான கேள்வி. அதாவது இந்த ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ஒரு கூகுள் மேப் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் போட்டுட்டு ஸோ அந்த இடத்த இலக்கை நோக்கி நம்ம போக சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து சென்னை போக போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு கூகுள் மேப் போட்டுக்கணும். ஸோ நடுவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெட் சிக்னல் காட்டுது, அங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குதுன்னு காட்டுது. ஸோ அப்போ அந்த பயணத்தை 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம வேற ரூட்டில் போய் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பயணத்தை அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக, ஒரு அலர்ட்டுக்காக ஜோதிடத்தை கண்டிப்பா பயன்படுத்தலாம். அப்போ ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வேலைக்கு போ அப்படின்னு சொல்றோம். இல்ல போகாத, இப்ப ட்ரை பண்ணா கிடைக்காது. அப்ப அந்த வரைக்கும் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு அடிஷனல் கோர்ஸ் மாதிரி எதனா ஒண்ணு முயற்சி பண்ணாத விட உபயோகமான முயற்சி பண்றது, டைம் தெரியாமறதுக்கு இது ஒரு வேலை. ஸோ அப்ப இது வராது, இதுதான் வரும் உனக்கு அப்படின்றது நம்ம தெளிவா தெரிஞ்சுங்கன்னா நம்மளோட கால விரயங்கள் இங்க தவிர்க்கப்படும். நம்ம இலக்கு கரெக்டா நோக்கி போயிடும். அதே மாதிரி சரியான இலக்கை நம்ம தேர்ந்தெடுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி எச்சரிக்கை உணர்வோட கண்டிப்பாக ஜோதிடத்தை அணுகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சரியான ஜோதிடர் அணுகும் போது அவங்க தெளிவாக கைடு கொடுத்துருவாங்க. ஸோ இது முயற்சி வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான தசாபுத்திகள் அப்போ நடக்கல அப்படின்னா அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது. ஆனால் அந்த டைம்ல எடுக்கிற முயற்சி விரக்தியை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம லைஃப்ல. அது வேஸ்ட் ஆகும். இப்போ இதுதாங்க உங்களுக்கு, இதை நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா செட் ஆகும். அந்த பக்கமா போங்கன்னு சொல்லும். அவங்க தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த பக்கம் போவாங்க. கரெக்டான டைம் நம்ம போறதுக்கு இது நம்ம. ஸோ இதை கண்டிப்பா யூஸ் பண்ணும். ரொம்ப நன்றி குருஜி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்படையில பார்க்கும்போது ராசி பலன்களை பார்க்கும்போது சில நேரத்துல படிக்கிறது இல்லை. அதை உடனே இதெல்லாம் போய் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த கேள்விகள் ஒரு வெகுஜன மக்கள் கிட்ட இருந்து கேட்க, எல்லா தரப்பு மக்களையும் இந்த கேள்வி என்கிட்டயும் இதை நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நியூ இயர் போச்சுங்க, இதுக்கு வருட ராசி பலன். அதே மாதிரி இப்போ தமிழ் புத்தாண்டு வந்துச்சுன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன். குரு பயிற்சி மே மாசம் வரும், அப்போ குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு போறாங்க. இது எந்த அளவுக்கு துல்லியத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா 30-33% துல்லியத்தன்மை வாய்ந்தது. எப்படி அப்படின்னா பாத்தீங்கன்னாக்கா ராசி கட்டத்துக்கு அந்த சந்திரன், அதாவது ராசி கட்டம்னா என்னன்னா அந்த 12 ராசி கட்டத்துல உங்களோட சந்திர பகவான் எங்க போய் வைக்கிறாரோ அதுதான் உங்களோட ராசி. அதுக்கு இந்த வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதை பத்தி, இப்போ ராசிக்கு 12ல சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்ல விரைய சனி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குன்னா 30-33%. ஸோ அது உன்னோட அப்போ 100% எது பலன் கொடுக்கும் அப்படின்னா உங்க லக்னப்படி, தசாபுத்திப்படி லக்னத்திற்கு எத்தனாம் பாவத்துல சனி பகவான் போயிட்டு இருக்காரு, கோச்சார ரீதியா என்ன பலன், கிரக இணைவுக்கு என்ன பலன், அதோட தசாபுத்தி பலனை கூட்டும் போது துல்லியத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதுதான் முழுமையான பலனை தவிர இந்த ராசி பலன்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது 30-33% மட்டும்தான் சரியான பலன்களை கொடுக்கும். அப்படி மக்கள் பார்க்கறது பெரும்பாலான தப்பா பார்த்து தப்பா இவங்க இமேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சரியானபடி இது தப்பா பார்க்கறதுன்னு கிடையாது. இப்போ ஜோதிடர்களே பெரிய ஜோதிடர்கள் தெளிவா சொல்லிடுறாங்க, இந்த பலன்கள்
இது வந்து ஒரு தோராயமான பொது பலன்னு முதலே சொல்லிடுறாங்க. அது வந்து துல்லியத்தன்மை வேணும்னா உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இல்லை இவங்க சொன்னாங்க அது பலிக்கவே இல்லை அப்படின்றது வந்து ஏற்புடையது கிடையாது. நியாயமான விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பரிகாரத்தை தேடி நம்ம போறோம். அந்த பரிகாரம்ன்றது உண்மையா, அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பரிகாரம்ன்றது உண்மையா, அதை தீர்க்க முடியுதுங்களா? பரிகாரங்கள்ன்றது எந்த மாதிரி முறையில நீங்க ஒரு அற்புதமான கேள்வி. இப்ப பரிகாரங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா, உண்மைனா எந்த இடத்துல வந்து அது பலிக்குது, எந்த இடத்துல பலிக்குது, இந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்க. நிவர்த்தி ஸ்தானம் வந்து திரிசூன்யமாகவோ கேதுவோ போய் உட்காந்துருச்சுன்னா அவங்க எடுக்க போட பரிகாரங்கள் பலிக்க போவதில்லை. அது தடையும் தாமதத்தையும் கொடுக்கும். இல்ல ஜாதகரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தடவை அட்டன் பண்ணிட்டு இல்லப்பா இது நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் இன்னும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பரிகாரம் வந்து சிறப்பா இருக்காது. நிவர்த்தி ஸ்தான கிரகங்கள் வந்து வலிமையாக இருக்கும்போது ஒரு தடவை பரிகாரம் எடுத்தாலே அது சிறப்பாக படிக்கின்றது. இது என்னோட அனுபவத்திலையும் இது உண்டு. வெகுஜன மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது வந்து பரிகாரம் உண்மையா பொய்யான்னு நம்ம லைஃப்லயே ஏகப்பட்ட சக்சஸ் நம்ம பார்த்தோம். பரிகாரம் சொல்லி துல்லியமா வந்து அந்த குறிப்பிட்ட நாள் அது நிறைவேறுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குழந்தை இல்லை அப்படின்றது நம்ம கிட்ட வந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொன்ன பரிகாரம் வந்து குரு கேது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இணைவு சேர்ந்து, குருன்றது குழந்தைக்காரகன், கேதுன்றது தலையை கொடுக்குது. குரு கேது இணைவு வந்து கடகத்தில் போய் உட்காந்து குரு உச்சகுரு. ஸோ பூச நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம சொன்ன பரிகாரம் கிரகக்காரகத்தும் ராசிக்காரகத்தும் நட்சத்திரக்காரகத்தும் இணைத்து நம்ம என்ன சொல்றோம்னா பூச நட்சத்திரத்துல ஜீவசமாதி அடைந்த ஒரு குருநாதருக்கு வழிபாடு செய்யும் போது, வழிபாடுனா என்னன்னா நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். நெய் மைசூர் பாக்கு தானமாக கொடுத்து. அதே மாதிரி வந்து ஏன் வந்து ஜீவசமாதி சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, குரு அப்படின்னா வந்து குருநாதர், கேது அப்படின்னா சமாதி. அப்போ குரு கேது இணைவுனா ஜீவசமாதி வழிபாடு கரெக்டா அந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு போய் எடுங்க, கண்டிப்பா குழந்தை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பரிகாரம் சொல்றோம். ஸோ இந்த பரிகாரம் சொல்லி அந்த பூச நட்சத்திரத்துக்கு அவருக்கு மாலை வாங்கி போடுவது வழிபாடு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. 4 மாசத்துல கன்சீவ் ஆயிட்டாங்க. 5 வருஷமா குழந்தை இல்லாதவங்க. சரி, இது நீங்க சொன்ன பரிகாரத்துல தான் வந்து வெற்றி அடைஞ்சதா அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ அப்படின்றது நீங்க சொன்னதான் இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தை பிறந்தது வந்து பூச நட்சத்திரம். அந்த குழந்தை பிறந்தது பூச. இதுதான் ப்ரூஃப். இப்போ ஒரு குழந்தை கருவுற்ற பிறகு அந்த குழந்தைக்காக பரிகாரம் செய்வாங்க சில பேர். அப்ப குடை வாங்கி தானமாக கொடுத்தல், இல்ல குடை தானமாக கொடுத்து பரிகாரம். இப்ப நான் வந்து அவங்களுக்கு நெய் மைசூர் பாக்கு வாங்கி நெய் தீபம் போட்டு வழிபாடு எடுக்க சொன்னேன். ஆனா வந்து இப்போ குடை தானமாக கொடுத்து ஒரு குழந்தை வந்து கன்சீவ் ஆகி அந்த குழந்தை பிறகுதுன்னா குடையாளும் ராஜயோகத்தோடவே அந்த குழந்தை பிறந்தது. இது எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது. இந்த நம்பிக்கையில தான் நான் வந்து அந்த பூச நட்சத்திரத்துக்கு சொன்னேன். அதே மாதிரி இதுல ஒரு விளக்கு என்னன்னா, நெய் மைசூர் பாக்கு. ஏன் வந்து நெய் மைசூர் பாக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, குருனா வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை. அப்போ மைசூர் பாக்கு கடலை மாவுல தான் செய்யறேன் சொல்றோம். ஸோ அதை கடலை மாவுல செய்யறது தான் மைசூர் பாக்கு. அதே மாதிரி நம்ம நெய் மைசூர் பாக்கு ஏன் சொன்னா, நெய்னா குருவோட அம்சம் பொருந்தியது. அதே மாதிரி அதீத இனிப்பு வந்து குரு பகவான், மிதமான இனிப்பு வந்து சுக்கர பகவான். அப்ப இந்த காம்பினேஷன்ல வர நெய் மைசூர் பாக்கு குருவுக்கான சிறந்த பரிகாரம். அதை ஜீவ சமாதியில வைத்து வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லும். அந்த ஒளி, அதாவது வந்து தீபம் ஏற்றி வழிபாடு சொல்லும். அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது. அதுக்கான ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம பண்ண சொல்லும். அது குறையுது. இது வந்து ஒரு இது பல இடத்துல நம்ம சக்சஸ் பார்த்துருக்கோம். இது ஒரு உதாரணம். இப்ப சொன்னீங்க ஒண்ணு. இப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில திடீர்னு சொல்றாங்க, நேற்று நல்லா இருந்தாருப்பா, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நேற்று நல்லா இருந்தாரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நேற்று நல்லா இருந்தாரு, விபத்துல இறந்துட்டாரு. இந்த என் பையன் வந்து இந்த பிரிவு எடுத்திருந்தா நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலையில போயிருப்பான், தவறிட்டான். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து அவங்க மக்கள் வந்து அவங்க மத்தியில் வந்து ஒரு இதுவாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஜோதிடத்துல துல்லியமாக அதெல்லாம் சொல்ல முடியும். பிரசனத்துல இன்னும் துல்லியமாக காட்டிட்டு வந்துடலாம். தசாபதியில கட்டுதொல்லியே நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க சொல்ல வந்து, அதாவது உங்களுக்கு என்ன சொன்னா கோச்சார ரீதியா கிரக இணைவு தெரிவு. அதாவது ஒரு ஜாதகத்தில் கோச்சாரம் 33% பலர்களை கொடுத்த போது, கிரக இணைவு அந்த ராசி கட்டத்தில் ஒரு 33%, அது தசாபதியோடு கூடும்போது கிட்டத்தட்ட 99% 100% பலனை துல்லியமாக கணிக்க முடியும். இது கூட நம்ம பிரசன்னம்
ஜாதகம் பார்க்க சொல்ல போடுற பிரசனும் கரெக்டாக வந்து என்ன கேள்வி என்ன சம்பவம் நடக்கும் போகுது என்பதை துல்லியமாக காட்டும். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கும்ப லக்னம், லக்னத்திலேயே வந்து புதன் உட்காந்துட்டு இருக்காரு. கும்ப லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி புத பகவான் லக்னத்துல உட்காந்துட்டு இருக்காரு. மே 15ஆம் தேதி அதாவது மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா 2025 வந்து ராகுக்கு இது பயிற்சி நடக்குது. ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து கரெக்டா கும்பத்துல வந்து அடியெடுத்து வைக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல நம்ம கிட்ட ஜோசியம் பாக்குறாங்க. அதே மாதிரி அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை. ராகு வந்து பாத்தீங்கன்னா 12ல போய் உட்காந்துட்டு இருக்கு லக்னத்திற்கு, அதாவது மகரத்துல வந்து ராகு வந்துட்டு இருக்கு. கோச்சார ராகு லக்னத்துக்கு மேல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இந்த டைம்ல நீங்க ஃபாரின் எங்கன்னா போயிடுங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா வெளியூர் வெளிநாடு, ஏன்னா ராகுக்கு இதுதான் பிடிக்கும், வேற்று பாஷை வேற்று மதம் ஊருக்கு. ஆமா, ஸோ இந்த மாதிரி போங்க அப்படின்றது. அவர் என்ன சொன்னாரு, நான் பிறந்த ஊர் வந்து வெளியூர் கிடையாது, ஸோ நான் இப்போ வேற ஒரு இடத்துல தான் இருக்கேன், ஆல்ரெடி நான் வெளியே தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைங்க, இது வந்து தமிழ்நாடு தான். நான் சொல்றது அதர் ஸ்டேட் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னா போயிட்டு வாங்கலாம், ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன் பண்றேன். ஏன் சொல்றீங்க அப்படின்னா, இல்லை டைம் இந்த மாதிரி இருக்கு, இது ராகு தசை, கரெக்டாக கோச்சார் ராகு வந்து 8ஆம் தேதி மேலே, அதுவும் லக்னத்தில் இருக்கிற 8ஆம் தேதி மேலே போயிட்டு இருக்காரு, அந்த அளவு சிறப்பு இல்லை அப்படின்றேன். இல்லை நானும் வந்து வீட்டில் ஃபுல் டைம்ல இருக்கிறது இல்லை, நான் வெளியூர்ல இருந்தாலும் ஒரு 2-3 days வந்து டிராவலில் இருப்பேன், மீட்டிங் எப்படின்னா தான் வரேன், 3 days once 4 days once தான் வருவேன். நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் பைக்கில் தான் வண்டி ஓட்டிட்டு சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பைக்குன்னொடனே நான் திரும்ப அலர்ட்டப்படுத்திட்டேன் அவங்க, இல்லைங்க வண்டி வாகனங்களை பசங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டர்பன் ஹெல்மெட் போட முடியாத சுச்சுவேஷன். நான் போக சொல்றேன், இல்லைங்க டிராவல்ல என்னங்க டர்பன் அப்படின்னு சொல்லி, இல்லை ஓகே நாங்கள் இந்த கம்யூனிட்டியில இப்படிதாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் அது பெருசாக எதுவும் கேட்டுட்டேன். ஸோ இது என்னாச்சு அப்படின்னா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் பைக்கில் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. ஒரு காருக்காரங்க வந்து பின்னாடி அடிக்கிறாங்க. கரெக்டாக வந்து அந்த பின்னாடி ஹிட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்பன் இதுவாயிடுச்சு. தலையில வந்து அடி, உடம்புல வேற எந்த இடத்துலையும் காயம் கிடையாது, தலையில. ஏன்னா 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்காரு, ராகு லக்னத்துக்கு மேலே போயிட்டு இருக்காரு, புதன் வந்து அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. தலையில சின்ன அடி, கொஞ்சம் ரத்தம் வந்து ஸ்பாட் அவுட். ஆமா. ஸோ இது வந்து இப்ப பாருங்க, இது வந்து நான் வந்து அவங்களுக்கு மரணம் தான் நினைக்க போகுது அப்படின்ட்டு துல்லியமெல்லாம் கவனிக்கல. பிரசா புத்தி கோச்சார ரீதியா இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இங்க வந்து நீ இந்த தேதியில செத்துருவ, அந்த இது மாதிரி வந்து ஒரு ஜோதிடம் கணிக்கவும் கூடாது. விதின்றது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த அது அவரு கையில் தான் இருக்கு. நம்ம வந்து இந்த டைம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரிகாஷனரியா வந்து ஒரு அதுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் கண்டிப்பா பயன்படுது. உண்மையிலே சூப்பருங்க, அருமையான விளக்கம். மனித வாழ்வில் திருமண பந்தம்ன்றது மிக முக்கியமான விஷயம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமண பந்தத்தை விட திருமண முடிவு பந்தம் அதிகமா இருக்கு. எவ்வளவு இடத்துல பாத்துருக்கீங்க, எவ்வளவு ஃபேமிலி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திருமண பந்தம் பண்றாங்க. பட் அது செயற்கையாவோ இயற்கையாவோ அது பிரிவு அந்த நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இதுல அந்த 10 பொருத்தெல்லாம் பார்த்துதான் பண்றாங்க. எல்லா பொருத்தங்களும் இப்ப இருக்க நாகரிக காலத்துல வந்து பொருத்தங்களை பார்த்தா பண்றாங்க, பார்க்காம யாரும் பண்றது. அப்படி பார்த்தோம் அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா இது என்ன கேட்கறோம்னா 10 பொருத்தம் உண்மையா, அது 10 பொருத்தம் வந்து எந்தெந்த பொருத்தம் நல்லா இருக்கும். நல்ல கேள்விங்க இது. அதாவது வந்து இந்த 10 பொருத்தம் அப்படின்றது என்னன்னா ஒரு அடிப்படை. இப்ப எப்படி அப்படின்னா வந்து 5வது 8வது 10வது அப்படின்னு ஒரு பேசிக் அப்படின்ற அடிப்படை கல்வின்ற மாதிரி வந்து அடிப்படை பொருத்தம்ன்றது இந்த நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தம். இது இல்லாம வந்து சேர்க்கலாமா அப்படின்னா வந்து மெயினா எது வேலை செய்யும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஜாதகம் ஆண் ஜாதகம் ஏன்னு வச்சுங்க, பெண் ஜாதகம் பின்னு வச்சுங்க, இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க, அதுதான் ரிசல்ட்டை கொடுக்க போகுது. நம்ம இந்த 10 பொருத்தம் பார்க்கறதுன்றது நட்சத்திர அடிப்படையில பார்க்கறது. ஸோ சில விஷயங்கள், அதாவது வந்து ஒரு 20 இல்லை ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஜாதக பொருத்தெல்லாம் கிடையாது. நம்ம மாமா பொண்ணு இருக்காங்க, யாருன்னா ஒருத்தர் ஓகே இந்த 3 பொண்ணை எதுப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து சேர்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, 3 குழந்தை பெற்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல சொத்து சுகம் எல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த மாதிரி செல்லாது. ஏன்னா பெண்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா எஜுகேஷன் நல்லா படிக்கிறாங்க, நல்ல பெரிய பொசிஷன்ல அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்.
சமூக அங்கீகாரங்கள்லாம் வந்து வேற எதிர்பார்ப்புகள்லாம் மாறிடுச்சு. அப்ப எதிர்பார்ப்பு அதிகமான சொல்ல இங்க துல்லியத்தன்மை அதிகமாக வரும். அப்ப 10 பொருத்தம் மட்டும் போதுமா அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. நம்ம கிட்ட நம்ம கிளைண்ட் வந்து ஜாதகமே சொல்றேன், 10 பொருத்தமும் இருக்கு. அவங்க வந்து எம்பிபிஎஸ் டாக்டர், பெண் ஜாதகம், 10 பொருத்தமும் இருக்குது. ஒரு வாரத்துல ஷூட் எடுத்துன்னு வந்துட்டாங்க, செட் ஆகல, பிரச்சனை அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் சேரல. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது ஏன் அப்போ ஜோதிடம் பொய்யா உடனே அப்படின்ட்டு கேட்க, என்னன்னா கட்ட பொருத்தம் நல்லா இருக்கணும். அதாவது கட்ட பொருத்தம்னு சொல்லும் அந்த ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் எங்க இருக்காங்க, அது மேல ராகு கேதுக்கள் போதா, அதே மாதிரி 7ஆம் அதிபதியின் நிலை என்ன, செவ்வாய் எந்த செவ்வாய் யாரை பாக்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு அடிப்படை விதிகள் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த கட்ட பொருத்தமும் பார்த்து இப்ப கட்ட பொருத்தம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இந்த நட்சத்திர பொருத்தம் இந்த 10 பொருத்தம் இருக்கு பாருங்க, அது கூட குறைய ஒரு 7 பொருத்தம் இருக்கு, 6 பொருத்தம் இருக்கு அப்படின்னாலும் சேர்த்துருவாங்க. முக்கியமான பொருத்தம் மட்டும் கட்ட பொருத்தம். ஆமா, அதனால ஒருவேளை கட்ட பொருத்தம் நல்லா இல்ல, இது வந்து 10 பொருத்தமும் இருந்து அப்படின்னாக்கா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில புயல் அடிக்க போகுதுன்றது நம்ம முதல்ல சொல்லிடலாம். அது எந்த தசாபுத்தில எந்த டைம்ல நடக்க போகுதுன்னு கூட துல்லியமா சொல்லுவாங்க. அவங்க இந்த காலகட்டத்துல அப்படி நடந்த சம்பவம் நம்ம ஸ்ட்ரீட்லயே அது ஒரு உதாரணம். அது நம்ம துல்லியமா சொல்ல முடியும். அப்போ அங்க சேர்க்க சொல்லவே நம்ம தெரிஞ்சுக்கிது இந்த ஜாதகத்துக்கு இதுதான், இது சேர்ந்தா இது ரெண்டும் பிரச்சனை வரும்போது இல்ல இது நம்ம பொருத்தக்கூடாதுன்றது வந்து வெறும் நட்சத்திர அடிப்படையிலே அந்த 10 பொருத்தம் பார்த்து முடிவு எடுக்கிறது இந்த காலத்துக்கு சிறப்புடையது இல்லை. ஆமா, கட்ட பொருத்தம் நட்சத்திர பொருத்தமும். ஆனா இதை விட கட்ட பொருத்தம் ரொம்ப அதிகம் உன்னிப்பா பார்க்கணும். நல்ல அருமையான விளக்கம். இப்போ பொதுவான ஜோதிட முறையில நிறைய முறையில இருக்கு, நீங்க இந்த பஞ்சபட்ச முறையில பண்றீங்க. இந்த பஞ்சபட்ச முறையினுடைய சிறப்பு அம்சம் என்ன? உங்க பஞ்சபட்சி எல்லாத்துக்கும் மேலாங்க. அதாவது எப்படி அப்படின்னா வந்து இப்ப நவகிரகங்கள் அது எப்படி இயங்குதுன்னா, நவகிரகங்களே பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபட்சிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபட்சி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயிலுங்க பஞ்சபட்சிகளாக சித்திர பரப்புல வந்து நம்ம தமிழர்களை. இப்ப ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜி கூட இருக்கு, எஜிப்ட்ல இருக்குது, ரோமன் நம்ம ஆதி காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு. ஆஸ்ட்ராலஜி எல்லா இடத்துலயும் இருந்துச்சு, நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பஞ்சபக்ஷின்றது தமிழர்களை இங்க மட்டும்தான் இருந்துச்சு. இது மிகவும் பவர்ஃபுல். உதாரணத்துக்கு அந்த பஞ்சபக்ஷியோட வந்து ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க. இப்ப நம்ம வந்து ஹோரை பார்த்து சிலதெல்லாம் முடிவு பண்றோம், ராகு காலம், யமகண்டம் அதெல்லாம் பார்த்து டிசைட் பண்றோம். இந்த ராகு காலம், யமகண்டம், இந்த ஹோரை எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சபக்ஷிக்கு 40 ஒரு பங்கு தான் வேலை செய்யும். 40 ஒரு பங்கு தான் வேலை செய்யும். அப்ப அதனோட பவர் என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த சித்தர் மரபுல வந்து அந்த கலையை மறைச்சு வச்சாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குழப்பன மாதிரியே இருக்கும், அதை படிக்கிறதுக்கு போனாங்க. அதுல தெரிஞ்சு வெளியே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம்ன்றது ரொம்ப அற்புதமான கலை அது. பட் இன்னைக்கு இப்போ திருப்பம் அதுவும் வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு வெகுவலாக வந்து நிறைய பேர் பஞ்சபக்ஷி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் போயிட்டு பஞ்சபக்ஷின்றது இது ஒரு நல்ல கேள்வி. இது அற்புதமான கலை. இது தமிழ் ஆதி தமிழர் கலை, சிறப்பான ஒரு சாஸ்திரம். அதே மாதிரி சாஸ்திரத்துல தாந்திரிக சாஸ்திரத்துல முதல் சாஸ்திரம் வந்து பஞ்சபக்ஷி. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பல அணிவகை கலையில இது ஒரு கலை. ஆமா, முதல் கலையா தாந்திரிக சாஸ்திரத்துல நம்பர் 1 வந்து பஞ்சபக்ஷி. மிக அருமையான வணக்கம் ஜி. இது வரைக்கும் வந்து நேயர்களுடைய அனைத்து தரப்பட்ட கேள்விகளுக்கும் நீங்க வந்து மிகச்சிறந்த முறையில வந்து விளக்கழிச்சிங்க. ஸோ எனக்கே வந்து பல விஷயங்கள் வந்து உங்க மூலமா தெரிஞ்சுது. அப்ப நேயர்களுக்கும் கண்டிப்பா எல்லா விஷயங்களுக்கும் அது விட தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப அருமையான விளக்கழிச்சதுக்கு, இந்த புது வருஷத்துல விளக்கழிச்சதுக்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி உங்களோட கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா வெகுஜன மக்களுக்கு ஆழ் மனசுல என்ன கேள்வி இருக்குமோ அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுத்து நல்ல கேள்விகளா கேட்டீங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு கேள்வி. இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பா தான் நான் கருதுனேன். ஸோ இது வந்து அந்த பிரபஞ்சத்தினோட அருள் தான் வந்து இந்த கேள்விக்கு நான் பதில் அளித்ததுக்கு வந்து நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நம்மளுடைய நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சௌபாகிய ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்க மனசுல எவ்வளோ கொஸ்டின் வந்து கேட்க முடியாம தவிச்சிருப்பீங்க கேள்விகள்லாம். இப்ப அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு சரியான பதில் நீங்க அடைஞ்சிருப்பீங்க. உங்களுடைய அடுத்த கேள்வி இன்னும் இதுல நான் கேட்காத கேள்வி, நீங்க உங்க மனசுல உதிச்ச கேள்விகள்லாம் கீழே கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேள்வி கணையோட அடுத்த பார்ட்ல ராமகிருஷ்ணன் ஜெயா தொடர்பு கொள்ளும். நன்றி.